ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி போடாத குழம்பு தான். எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போகிறேன். தக்காளி போடாமல் குழம்பு நல்லாயிருக்கும் தானே பார்க்குறீங்க? கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. ஒரு தடவை நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி இல்லாத குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக்கர் எடுத்துக்கோங்க. 100லேருந்து 150 கிராம் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்த பருப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 3லேருந்து 4 விசில் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குழம்பு பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் பொடியை நறுக்கின 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. மசாலா வாசனை போனதும் வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சோம்பு, புளி விழுதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா அப்படியே நீங்கள் திக்காக கூட வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்ல குழம்பு மசாலா வாசனைலாம் போய் நல்ல கமன்னு வாசனையாக இருக்குங்க. தக்காளி போடாமல் குழம்பு நல்லா இருக்குமா தானே பார்க்குறீங்க? உண்மையிலே ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிடுங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க தக்காளி போட்டால் தான் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தக்காளி போடாமல் இப்படியும் குழம்பு நல்லா இருக்குமான்னு பார்ப்பீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். வீட்டில் தக்காளி இல்லாத நேரத்துலையும் சரி, விலைவாசி அதிகமாக தக்காளி விற்கிற நேரத்துலையும் சரி, ரொம்பவும் யோசிக்காமல் சட்டுப்புட்டுன்னு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் இதே போலயே செய்வீங்க. இதே போலயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.